ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஒரு ஜெனரல் டாபிக் தான். காதலி உங்களை விட்டு பிரிஞ்சா நீங்கள் என்ன செய்வீங்க, அதுதான். இது குறித்தான ஒரு நீண்ட உரையாடல் நம்ம நேரலையில் பண்ணிட்டோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லோகன்னு நினைக்கிறேன். லோகா வேற யார், இது மாதிரி நம்ம ஒரு லவ்வர் விட்டுட்டு போயிட்டாரு. நான் ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி ஏதோ பாலாகிருஷ்ணா ரைட்டு. பாலாகிருஷ்ண வரும்போதே நம்ம இதை பற்றி ஒரு பேசணும்னு நினச்சோம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு பிரிவுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்து அதை நம்ம விரிவாக பேசவே இல்லை. இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சமூக வலைதளங்களில் இதை பற்றி ஒரு பேச்சுக்கள் ஓடிட்டு இருந்தது. எஸ், ஒரு ஓசிடியான்னு என்ன தெரியல சார். இதே ஒரு மாதிரி இழுப்பி போட்டிருக்கீங்க அந்த மைக்கை. இழுப்பின்னு இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு அப்படி கரெக்டாக இருக்குல்ல? சரி ஓகே பேசுங்க. சாரி சொல்லுங்க. இல்லை சார், அது இழுப்பின் இருக்கு. சட்டையெல்லாம் இழுப்பி மைக்கு போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் கரெக்டாக போட்டுருக்கோம். தயிரை அப்படியே போட்டு சாப்பிட்றது இல்லைல்ல, போட்டு குழைச்சி ஒரு மாதிரி அடிப்பீங்கல்ல. நீங்க வைக்காதீங்க, கூச்சமா இருக்கிறது ஒரு மாதிரி. சுமாரா இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சுமாரா ஆயிட்டுக்கானா. சரி ஓகே, ப்ளீஸ் பேசுங்க இப்ப. ஸோ சமூக வலைதளங்கள்ல இது பத்தின ஒரு அப்பப்போ யாராவது ஏதாவது ஒரு புலம்புவாங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் இருப்பேன். என்ன மேடம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். இல்லையே, நீங்க டக்குன்னு நான் தெரியறேனான்னு பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். ஐயோ வாங்க நீங்க தயவு செய்து. ஓகே, சமூக வலைத்தளங்கள்ல இல்லை சமூக வலைதளம் அணிதினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடின்னு தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கரண்ட் டாபிக் ஓடிட்டு இருக்கும், அதில் புலம்பல்கள் இருக்கும், என்னென்னோ இருக்கும். இன்னைக்கு ஒரு புலம்பல் அது மாதிரி ஒன்று பார்க்குன்னு இருந்தது. அது என்னன்னா, ஒரு 4 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு நிறைய பண்ணேன். அதாவது இப்போ எல்லா செலவும் நிறைய செலவு பண்ணேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, அவங்க வீட்டில் விஷயம் தெரிஞ்சது. ஓகே. ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு என்கிட்ட நமக்கு பிரிஞ்சிடலாம்னு சொல்லிச்சு. ஓகே. எனக்கு பிரிஞ்சிடலாம்னு சொன்னப்போ கூட எனக்கு அதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அது முடியாது, எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, நான் என்ன பண்ணேன்னா, அந்த பொண்ணை ட்ரை பண்ணேன், அது பேசவே இல்லை. எங்கள் வீட்டில் சொல்கிறதா நான் கேட்பேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு அது பெரிய அதுலேருந்து வெளிவரவே முடியல. அது ஒரு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க தான் தெரியும் அந்த கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம்னு எனக்கு செய்தி வந்தது. ஓகே. எனக்கு நிச்சயதார்த்த செய்தி வந்தது கூட பிரச்சனை இல்லை. நிச்சயதார்த்தத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பொண்ணு. ஓகே. நிச்சயதார்த்த ஃபோட்டோவில் ஹாப்பியாக இருந்துச்சு. என் மடியில் படுத்து என் கூடயே படுத்து தெரியல, அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் அதனுடைய பீச் அப்படிதான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ திடீர்னு எனக்கு கைட்டு விட்டது எந்த வகை நியாயம்? எனக்கு கோவம். ஓகே. நான் என்ன பண்ணேன், நேரா அந்த பையனை போய் பார்த்தேன். ஓஹோ. எங்க 2 பேருக்குள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு நான் சொன்னேன். இப்ப கல்யாணம் நின்றுட்டதா, நிச்சயதார்த்தத்தோட கல்யாணம் நின்றுட்டதா தகவல் வந்துச்சு. இதுக்கான சாபங்களையோ, இதுக்கான தாபங்களையோ, இதுக்கான வருத்தங்களையோ, இதுக்கான கர்மாக்களையோ நான் அனுபவிச்சுக்கிறேன். ஓகே. தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் என்ன வந்ததுன்னா, ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அந்த பொண்ணு போட்டோ போட்டா நாங்களாம் உஷாரா இருப்போம்ல. ஓகே. அந்த மாதிரியான என்ன நிறைய கமெண்ட்டுகள் அதில் வந்தது. இது குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு பொண்ணு விட்டுட்டு போனால் இது சரியா தப்பா, இதில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நாம அந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், வர போகிறோம் அப்படின்றதான் இந்த எபிசோட நிச்சயமாக பேச போகிறோம். உண்மையிலே காதலித்து பிரிவது என்பது மிக பெரும் வலி. நீங்கள் டிவோர்ஸ் ஆனாலும் சரி, நீங்கள் உயிரோடு இருக்கவர்களையும் முதல் காதலோ, 2வது காதலோ, 3வது காதலோ, 7வது காதலோ, ஏதோ ஒரு காதல் உங்களை தச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நினைவுகள், ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் ஒரு நினைவுகள் ஏதோ ஒன்று வரும் போகும். இதை உங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா காதலுக்கு எந்த சட்ட திட்டங்களும் இல்லை. கண்டிப்பாக அது கல்யாணத்தோட நிற்க போறது இல்லை. காதல் அது எப்பயுமே இருக்கும். மனசுல நிற்கும், வெளியில நிற்கும், உள்ளுக்குள்ள நிற்கும், வாசல்ல நிற்கும், ரோட்ல நிற்கும், எங்க வேணாலும் நிற்கும். அது கண்டிப்பாக கல்யாணம்ன்றது டைரக்ட் ராம் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கான விஷயம். அது அதுக்கு சட்டத்திட்டங்கள், சமூக சட்டத்திட்டங்கள்லாம் கல்யாணத்துக்கான. காதலுக்கு அப்படி கிடையாது. காதல் எப்பயும் வரும்.
என்ன வெளியே சொல்ல முடியாது, மனசுல வச்சு புழுங்குறது எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்க. காதலுக்கு எந்த சட்ட திட்டங்களும் கிடையாது. கண்டிப்பா. அப்ப நீ நானும் கல்யாணம் பண்ணி வாழ்வோன்ற நிறைய கனவுகள் இந்த 5 வருடங்கள்ல அவங்க நிறைய டிராவல் பண்ணியிருப்பாங்க. நிறைய நம்பிக்கை, இனிமையான தருணங்கள் இருந்திருக்கும், மறக்க முடியாத தருணங்கள். இனிமையான தருணங்கள் விடுங்க, மறக்க முடியாத தருணங்கள் நிறையவே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அந்த காதலை வந்து உடனே அப்படியே இந்த பல்பை எரிச்சு துப்பி டப்புன்னு அழிக்கிற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வாழ்நாள் வழி, வாழ்நாள் துயரம். அது வந்து சொல்ல முடியாது. ஈவன் இப்ப ரிசப்ஷன் நிற்கும் போதே கூட அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஞாபகம் எல்லாம் இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல வந்து இவன் தானே நின்று இருக்கணும், கண்டிப்பா அதான் சொல்ல வரேன், இந்த நேரத்துல இவன் தானே நின்று இருக்கணும், நம்ம வீட்டுல ஒத்துக்கல, நாம இப்படியான ஒரு சூழல் வந்து நின்றுட்டோமே அப்படியே அந்த பொண்ணுக்கும் தோணி இருக்கலாம். புருஷன் கூட படுக்கும்போது கூட முன்னாடி அவங்க கூட வந்து நம்ம கிளிப் கிஸ் அடிச்சோமே, அவங்க கூட படுத்தோமே, போனோமே, வந்தோமே, இந்த மாதிரி நினைவுகள். நாம தான் சொல்றேன், மனிதர்கள் வந்து வெறும் 10% விஷயங்களை தான் வெளியே சொல்றோம். மற்ற விஷயங்கள் நம்ம பேசுறதே கிடையாது. ரைட்? ஸோ திஸ் இஸ் அ மெயின் திங். அப்படி இருக்கும்போது இந்த காதல் அதனால வந்து ஏற்பட்ட இழப்புகள், இதில் வந்து பையன் செஞ்சது சரியா தப்பானா எல்லாருமே டக்குன்னு சரிதான் அது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீ இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது அந்த பொண்ணை நான் எப்படி தான் பழி வாங்குறது? சரி இருங்க, அந்த பொண்ணை எப்படி தான் பழி வாங்குறது? நான் கண்டிப்பாக நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய இதிகாச கதைகள்ல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தா, நான் எனக்கு ஒரு கண்ணு போனா பக்கத்துல 2 கண்ணும் போகணுன்றதான் நம்மளுடைய ப்ராசஸே. பேசிக்கா வந்து நீங்க நல்லா இருங்கன்ற மாதிரிலாம் இவங்க இருந்ததே கிடையாது. இப்ப முதல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து 80s 90sல கூடுமான வரை நீங்க இருப்பாங்க, இதுல எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க, அந்த 80s 90s பாண்ட் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க சிறு வயதுகள்ல அவங்க பக்கத்துல அக்கத்துல எல்லா இடத்துலயும் நடந்திருக்கும். இந்த கல்யாணம் பண்ணதுமே வந்து பொண்ணு வந்து தீக்குளிச்சிருக்கும், இல்ல வந்து கேஸ் ஸ்டவ் வெடிக்கும். அது வந்து தொடர் கதையாவே நடந்தது. அப்ப காரணம் என்னன்னா வரதட்சணை கொடுமை தான். புரியுது. அந்த வரதட்சணை கொடுமையினுடைய நீட்சி வந்து அந்த பொண்ணு வந்து சாவடிச்சிருவாங்க. யார் செய்வாங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பொண்ணே தான் செய்யும். அதான் மாமியார் போர்வையில செய்யணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அதனுடைய விஷயம் குறைஞ்சிருக்கு. இப்ப இருக்கா இல்லையா இது? இப்ப அந்த மாதிரியான வரதட்சணை இன்னமும் இருக்கு, வரதட்சணை கொடுமை இன்னமும் இருக்கு. அந்த மாதிரி இறப்புகள் இருக்கான்னு கேட்கறேன் நான். ரொம்ப குறைவு. குறைஞ்சிருக்கு. நம்ம இல்லைன்னா நம்மளுக்கே வந்து ஏகப்பட்ட செய்திகள் டெய்லி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான இணைய காலகட்டங்கள் அன்னைக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட நம்ம வந்து வடநாட்டுல ஒரு டீச்சர் வந்து சமைச்சு வச்சுட்டு போய் செத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி எங்கேயாவது ரேர் கேசஸ் இருக்கு. ஆனால் ஆண் தான் எல்லாம் அப்படின்றதான் காலங்காலமா சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகம் நம்மளுது. அந்த பையனை பொறுத்தவரையிலையும் அந்த பொண்ணை வந்து இது என்னன்னா கல்ச்சர் எல்லாம் சேர்த்ததுதான், சமூகம் கதைகள் எல்லாம் சேர்த்ததுதான் வந்து அவனுக்கான விஷயமே. புரியுது. அவனை பொறுத்தவரையிலையும் அவன் கதையில வந்து பொண்ணு வந்து கற்பு கடாம இருக்கணும் அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்தவனால கற்புன்றது என்ன? ஒரே ஒருத்தவங்க கூட படுத்து புள்ள பக்கணும் மட்டும்தான் கற்புன்றதை இவங்களுக்கு ஆழமாகவும் பதிய வச்சாச்சு. இந்த கற்பு இருப்பால இருக்குன்னா அவனுக்கு அது புரியாது. அதேதான். ஆம்பளை நான் என்ன வேணாலும் செய்வான், பொம்பளை வந்து ஒருவனுக்கு ஒருத்தி நான் வாழணும், அதை ஒருத்தவங்ககிட்டே தான் படுக்கணும், ஒருத்தவங்ககிட்டே தான் புள்ள பக்கணும். அதனாலதான் இவனுக்கு சதின்ற அமைப்பே வச்சிருந்தானுங்க. நான் தொட்ட பொம்பளே வேற யாரும் தொடக்கூடாது, செத்ததுக்கு அப்புறம் எவனும் தொடக்கூடாது, செத்துட்டு அதோடய காலி பண்ணது இவங்க. அதுதான் சனாதன தர்மம்ட்டு இவனுக்கு எட்டு வந்தாங்க இந்த கதையை. இன்னைக்கு கூட அமுதன் வந்து இந்த பூலேன்னு ஒரு பெண், அவங்க வந்து அப்பயே வந்து கல்விக்காக வந்து போராடினவங்க, பெண்களுக்கான கல்விக்காக போராடினவங்க. அதை பத்தி ஒரு புத்தகம் வந்திருக்கு, படிங்க அப்படின்ட்டு. ஐ மீன் அந்த படம் வந்திருக்கு, பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க ஜாக்கி அப்படின்ட்டு. அதை நிச்சயமா பண்ணுவோம். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம மனசுல நம்மளுக்கு நம்ம மைண்ட்ல ஏற்றப்பட்டதே இப்படிதான். இதுக்கு சமூகம் மிக மிக முக்கிய காரணம். சொல்லி விளக்கப்பட்ட விஷயங்கள், பார்த்த படங்கள். முன்னெல்லாம் இன்னொன்னு, இப்ப இங்க வந்து இது வந்து இந்த காலகட்டம். அதே மாதிரி நீங்க அப்பயே 80s 70sல வந்து பாத்தீங்கன்னா யாராவது கெடுத்துட்டாங்கன்னா அவங்க செத்துருவாங்க. ஆமா, உடனே. கரெக்ட். கெடுத்தவங்க அவங்க அடுத்தது வந்து அவங்க வந்து உயிரை மாய்த்து கொள்வார்கள். அதுதான் அவங்களுடைய இதுவே. அதான் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஆமா, அதுதான் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா பருத்திவீரன் கிளைமேக்ஸ்ல நிறைய விஷயங்கள், எவ்வளவு புதிய பாதை, கெடுத்தவன் கூட வாழறேன் அப்படின்ற மாதிரி இந்த காமெடிலாம் வந்து 80s 90s ரொம்ப அதிகம். அதை முதலாக திரைப்படங்களை உடைச்சது வந்து மணிரத்னம் தான். நான் மணிரத்னம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் தான் வந்து முதலாக ஒரு விபச்சாரி பெண்ணை வந்து
படிச்சுட்டு இருக்கிற விபச்சாரி பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மனமோந்து ஏற்றுக்கொள்வான் கணவன். ஐ மீன் நாம ஒரு நாயகன் வந்து மனமோந்து ஏற்றுக்கொள்வான். முதல் ரெவல்யூஷன் அதுதான். இறந்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதாக நிறைய படங்கள் இருந்தது. நல்லா கேட்டுக்காங்க. இறந்தவர்களுக்கு இறந்தவங்க அவங்க விடோயனா இருப்பாங்க, வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் வந்தது. ரத்த கண்ணீர்லேயே வந்து எம்.ஆர். ராதா குஷ்டரோகி ஆனதுக்கு பிறகு என் நண்பனே நீ திருமணம் செஞ்சுக்கோ, இது வந்து தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சேர்த்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ண மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இந்த மாதிரி வந்து புரட்சிகர கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் சேஃபாக கற்புன்ற இடத்த தொடவே மாட்டாங்க. ஆக்சுவலி விடோவிற்கு வாழ்க்கை கொடுப்பாங்க. ஆனால் முதலாக திரைப்படங்கள் அது இருக்கலாம். அதுக்கு முன்னாடியான விஷயங்கள் யாரோ படிங்க. எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்படங்கள் கூடுமானவரை இப்போ உதாரணத்துக்கு தளபதியில் வந்து ஸ்ரீவித்யா எங்கேயோ புள்ள வாங்கியிருப்பாங்க யாருக்கு. பட் அந்த அவர் குழந்தைய தேடுவார். அவர் ஒரு நாள் வந்து மொத்தம் அவங்ககிட்ட பட்டு வந்துட்டு நீ அவங்ககிட்ட புள்ள பெற்று வந்துட்டு நீ நான் என்ன மாதிரி பெற்றேன்னு ஜெய்சங்கர் இருக்க மாட்டார். குழந்தை அவ எங்கேயோ விட்டுட்டா அந்த குழந்தை நினைப்பாவே இருக்கிறா அப்படின்னு அவர் தேடுவார். ஸோ இந்த மென்டாலிட்டி எப்படி வரும்? திரைப்படங்கள் மூலமாக சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருக்க வரும்போது, ஒரு பெண்ணுக்கான மரியாதையை கொடுக்கும்போது, சூழல் காரணமாக ஒரு பெண்ணு பிரிஞ்சானா நீ அவளை வந்து மரியாதையாக நடத்தணுன்றதெல்லாம் எங்கேருந்து வரணும்? அப்படியே ஆரம்பத்திலேருந்து குழந்தையிலேருந்தே வரணும். இப்போ எனக்கெல்லாம் வந்து அப்படி இல்லை. எனக்கு இப்போ என்ன மாதிரியான ஆளுங்கெல்லாம் வந்து 2 கண்டானா இருந்து அடிபட்டு வர வேண்டியதாக இருக்குது. இது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப இன்னமும் என்கிட்ட சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு எனக்கும். அதையெல்லாம் மீறி வரணுன்றது தான் நம்மளுடைய நம்ம படித்த படிப்பு வாழற வாழ்க்கை எல்லாத்துக்குமே. அதனால தான் நம்ம பொண்ணு வந்து அவள் முடிச்ச வாழ்க்கையை வாழணும், அதில் தடைகளே கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது காரணமே அதுதான். நம்ம 2 பேரும் ஒரு தடைகள் இருந்ததுல, அந்த தடைகள் அது இருப்பானா. அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வரும்போதே இவ்வளவு விஷயங்களோட வந்தால்தான் அவள் நல்லா இருக்கக்கூடாது. ஒத்தா அவளை போய் நான் வந்து வாழ்க்கையை வந்து இருக்கு. இங்கேயும் அந்த மாதிரியான சைக்கோக்கள் இருக்கிறார்கள், எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஆனால் ரேஷியோ ரொம்ப கம்மின்றேன். எனக்கு உங்க கூட பிடிக்கல, பிரேக்கப் அப்படின்னு இந்த அது வந்து இது எங்க உடைபடுது அப்படின்னா டேட்ஸ்லேயே உடையுது. 16 to 20 வயதுக்குள்ளாக டேட் பண்றாங்கல்ல, அந்த டேட்ல வந்து பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாம் முடிஞ்சிடுது. அதன் பிறகு ஒரு சிறப்பானவனும் தனக்கு வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னும் போது அந்த ஒருவனுக்கு ஒருத்தி தானே எப்படியோ இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணலான்ற மைண்ட் செட் என்ன ஆகுது, அவளுடைய வாழ்க்கைக்கு எடுத்து குட்டிஷவராக்க வேண்டும் என்று பிளான் பண்றான். அதுதான் அதனாலதான் சொல்றான் அவனை கை நீட்டுவதற்கு முன்பாக நம்ம சமூக அமைப்பு இப்படிதான் இருக்கு. ஆக நம்மளுடைய படங்கள்ல இருந்து கதைகள்ல இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இப்ப பயணிகள் கவனிக்கணும்ல, ஜார்ஜியா ஒரு குழந்தையோட இருப்பாங்க. அதை வந்து அதுக்கான எதிர்ப்புகள், மத ரீதியான ஜாதி ரீதியான எதிர்ப்புகள் எல்லாம் மீறி நாயகன் அந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்றான்றதான மேட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சுட்டு வரும்போது ஆமா இதுல தப்பு இல்லைல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாமே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மென்டாலிட்டியை வந்து சின்ன வயசுலேருந்தே மாறினால்தான் இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ரைட்டா? ஸோ இது மேட்ரு. சொல்லுங்க. ஓகே, இதில் சொல்றது நிறைய பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு நல்ல விஷயங்களா தான் கோர்வையாக சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால ஒன்றும் தவறு இல்லை அதுல. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் எனக்கு அனுப்பி அதுக்கப்புறம் நான் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா ஒரு சில தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்தது. இது என்ன உடனேவே இங்க என்ன அப்படின்னா எல்லா ஆம்பளை பசங்களும் வந்து அங்க வந்து ஒரு கமெண்ட் போடுவாங்க, எஸ் கண்டிப்பா வந்து இது வேணும், அப்பதான் தெரியும் இவங்களுக்குலாம், நம்மளை விட்டு போறவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஒரு சில பேர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க பசங்கள்லயே. இப்படி இருக்கிற பசங்கள் இந்த ஒரு சில பசங்க எப்படின்னா அதுதான் அதற்கு நீங்க சொன்ன காரணிகள் இப்ப புரியுது. வளரும் பொழுதே இப்படி வளர்றப்ப அது உனக்கு பெருசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா. அப்ப ஒரு 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 சில கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க பாஸ், நீங்க நம்மள வேண்டாம்னு ஒருத்தவங்க விலகி போகும் பொழுது அதை அப்படியே வந்து விடுறது தானே வந்து லவ். அவங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க கூட வந்தாங்க, பிடிக்கலன்னு சொல்லும்போது எப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இப்ப இதேதான் கொரோனா உங்க மேல ஆசைப்பட்டு வந்துடுச்சு. திடீர்னு கொரோனாவுக்கும் உங்களுக்கு சண்டை, கொரோனாவுக்கும் உங்களுக்கு பிடிக்கல, உள்ள கொரோனாவை நீங்க விளக்குறீங்க, கொரோனா வெளியே போயிடுச்சு, திரும்ப ஆசைப்பட்டு வந்தா அந்த கொரோனாவை ஏத்துக்குவீங்களா? அதுக்கு பயப்படுறீங்களா? அது ஒரு கிருமின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு செட் ஆகாதுன்னு பயம் வந்து நீங்க அதை விளக்குறீங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். இது ஒரு கிருமி.
எப்பொழுது உனக்காக ஒரு பொண்ணு நிக்காம அவ இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் போது அந்த மாதிரி ஒரு கோழையோட இருக்கிறதுக்கு வாழாமலே இருந்துடலாம். அதேதான். கோழைகளோட என்னைக்குமே நம்ம வாழ முடியாது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு சொல்றீங்களா, அப்ப அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணிருக்கணும். அது சேஃபரா என்ன பண்ணிடுச்சுன்னா, எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க நான் இதுவே ஒரு காரணமாக கூட அந்த பொண்ணு வச்சிருக்கலாம். உங்க பக்கத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து தப்பிக்கிறதுக்காக கூட வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே உடனே நம்ம வந்து தீர்ப்பு எழுதவே முடியாது. ரைட்? கண்டிப்பா. இல்ல இதுல நிறைய விஷயம் இருக்கு ஜாக்கி. ஒண்ணு வந்து உங்க பேர்ல நிறைய உன்ட்ட எப்படி என்ன ரீசன் சொல்லிட்டு போறது அப்படின்றது இருக்குல்ல. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற அதே 4 வருஷத்துல உங்களுடைய நிறைய இடங்கள்ல நிறைய சுத்தி இருக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? அந்த நிறைய இடங்கள்ல உங்களை பத்தின ஒரு ரியாலிட்டியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். இதற்கு மேல இது ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டு. இன்னொன்னு எப்படி எந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷன்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே எக்ஸ்ட்ரீம். ஆமா, அதை எக்ஸ்பிரஸ் பண்றது எக்ஸ்ட்ரீம். அதை வந்து கடித தொடர்புல இருக்கும்போது இன்னைக்கு இப்ப சொல்றேன், இப்பயும் எங்களுடைய லவ் வந்து எனக்கு பர்சனலா ஐ ஃபெல்ட் வந்து என்னன்னா, நிறைய பொண்ணுங்க மேல எனக்கு ஈர்ப்புகள் இருக்கு, காதல் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா பொண்டாட்டி விடக்கூடாதுன்றதுல என்னன்னா, அது வந்து ஆரம்பத்துல இருந்து வந்தது. அந்த பொண்டாட்டி மீதான காதல் நிஜமாலுமே சொல்றேன். ஒரு படத்தை பார்த்தா இந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு 3 மணி நேரம் தான் அதுக்கு மேல அது கூட டிராவல் பண்ண முடியாதுல்ல. அதே தான் வாழ்க்கை. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ரியாலிட்டியாக ஒரு படம் இருக்குது, அது ஒரு கற்பனை. அது மாதிரி தான் நம்ம பார்க்குற பொண்ணுங்கள், காதல் பண்றர்கள், காமம் படுற பொண்ணுங்கள் எல்லாம் அப்படி தான். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ரியாலிட்டியில் நம்ம கூட இவ்வளோ ட்ராவல் பண்ணி இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு ஒன்றும் இல்லை. ஒரு லெட்டரை வந்து நான் 25 வாட்டி 30 வாட்டி படிச்சிருப்பேன். காலங்கள் மாறி இருக்கு, இதுக்கான டியூரேஷன் மாறி இருக்கு, உடம்பு மாறி இருக்கு, எண்ண ஓட்டம் மாறி இருக்கு. நான் அதை தான் இன்னைக்கு ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன், அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். நம்ம குரூப்பில் போடணும். அது திருமணம் தாண்டிய உறவுகள் குறித்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். அது வந்து இந்த பெர்சியூம்டு இன்னோசன்ட் ஒரு வெப்சீரிஸ், நிச்சயமாக பாருங்க. அதில் இப்படியான ஒரு சூழலை வந்து 2 பேரும் சந்திக்கிறாங்க. இத்தனைக்கும் கல்யாணம், அவங்க 2 பிள்ளைங்க இருக்கு, வளர்ந்த பிள்ளைகள். நான் சொல்றது சின்ன பசங்க கூட கிடையாது, வளர்ந்த பிள்ளைகள் இருக்கும்போது அங்கே எப்படி, அது எதனால் அப்படின்னும் போது அதுதான் நீங்க வந்து அது நீ இல்லை அப்படிலாம் ஒரு தப்புன்னு சொல்லலாம். ரைட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்க எதையெல்லாம் வெறுக்கிறீர்களோ, எதையெல்லாம் கூடாது என்று உங்கள் மனம் சொல்லுகிறதோ, அதுக்கெல்லாம் ஒன்று முன்னாடி எட்டு வந்து ஆளை வைக்கும். சுகர் பேஷண்ட் எதிர்க்க வந்து எப்படி வந்து அன்னைக்குன்னு பார்த்தா ஸ்வீட் ஆட்டம் தள்ளுவானுங்க. அதேதான். நீங்க சுகர் பேஷண்ட்டுங்க, சாப்பிட்டா ஏறிடுங்க. ரொம்ப சிம்பிளான உதாரணம் ஜாக்கி. உங்கள் மனைவியை நீங்க பயங்கரமா நேசிக்கிறீங்க அப்படின்னும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களை கொண்டு வந்து யூகேல உட்கார வைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன்றப்ப காதலிகளா வருவாங்க. அதெல்லாம் மீறி வர்றது தானே வாழ்க்கை. அப்படி சொல்ற. இனிக்கும் வாழ்விலே என் சொந்தம் நீ, எனக்குள் வாழ்ந்திடும் என் தெய்வம் நீ, பிறக்கும் ஜென்மங்கள் பிணைக்கும் பந்தங்கள் என்றென்றும் நீ, இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை தனிமையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து அது என்னன்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒன்று வரும்போது இன்னும் நீங்க உரைச்சும். அதேதான். இப்போ ரீசெண்டாக ஒரு கால் ஒன்று வந்தது, என்ன நீங்க என்ன மறந்துட்டீங்களா ஜாக்கி அப்படின்னா. யாரு அப்படின்னு சொல்லி இல்லை பேர்லாம் வேணாமே. என்ன இல்லை கடைசி ஏர்போர்ட்ல ஏரோப்ளேன் என்னதான் கட்டி பிடிச்சிட்டு போனீங்கன்றா. டேய் இப்போ நான் போய் எல்லா ஃபுட்டேஜ் எடுத்து தான் பார்த்து தான் வர வேண்டியதா இருக்கு. ஆமா, யாரு என்னன்னு நமக்கு தெரியல. சீலாவா மாலாவா மைதிலியா சாந்தியான்னு பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம அவ்வளவு பேர் இருக்கு நமக்கு. இந்த ஒண்ணு வந்து நம்ம இப்போ ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தோம் மேடம். பொண்டாட்டி என்ன பண்ணு நேரம் புருஷன்கிட்ட வரும். ஓகே, புருஷன்கிட்ட வரும், நீ வந்து எந்த பொண்ணையும் நினைக்கல இல்ல அப்படின்னும். இல்ல என்ன தவிர்த்து வேற எந்த பொண்ணோட ஓடுது, நீ என்ன தவிர்த்து எந்த பொண்ணு கூட உனக்கு தொடர்பு இல்ல அப்படின்னா. என் மேல சத்தியம் பண்ணா, சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி ஐயோ கையெல்லாம் எண்ணெய் தலையெல்லாம் எண்ணெயா இருக்கு, இப்ப சத்தியம் பண்ண முடியாது, பாக்கெட்லாம் வச்சா அது சட்டெல்லாம் நாஸ்தி ஆயிடும். உடனே அது சொல்லும் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அது போவோம். குளிச்சுட்டு வரதுக்குள்ள அவன் ஃபோன் பண்ணுவான், மாலா நான் இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு அந்த ரிலேஷன் கட் பண்ணிட்டேன், சிகிதா உனக்கும் எனக்கு அந்த ரிலேஷன், மாலா உனக்கு அது மாதிரி எல்லா பேரும் சொல்லிவிட்டு அது வரும் பாரு, சத்தியமா உன்னை தவிர எந்த பொண்ணையும் நினைக்கலாம் அப்படின்னு. அந்த நிலைமை தான் எல்லா ஆண்களுக்குமே. அது எல்லா பெண்களுக்கும் அதுதான் உண்மை. ஆனா ஆண்கள் வெளியே சொல்லிடுறான், பொம்பளை வெளியே சொல்லு, அவ்வளவுதான். சார் எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. உங்களை நீங்க எல்லாத்துலயும் சேர்த்துக்க இல்ல சார், அதான் இதுல ஒரு விஷயம் நான் தெளிவா இருப்பேன். ஏன்னா நாமளே போய் நம்ம தலையை எது கொடுப்பானே முக்கியம் இல்லையா, செய்ய மாட்டேன். இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு வந்து நான் இன்னொரு ரீல்ஸ் பார்த்தேன் சார். அந்த கேட்கும், டே எனக்கு வந்து
தாலி கட்ட அப்படின்னு வெறும் கயிறுல வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நான் முடிக்க மாட்டேன், அந்த மாதிரி கேவலமானவன்னு அப்படின்னு. சரிடா, அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் இந்த மாதிரியான ஒரு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு காகிதத்துல நம்மளுடைய காதலை அடக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணுவோம், சரி இதுவும் வேணாம், சொந்தக்காரங்க மத்தியிலயாவது வந்து எங்க அம்மா சொந்தக்கார பசங்கள்ட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னும் பொழுதும், இதுதான் நீன்னு நான் உன்னை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமா, நீ உன்னை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில நான் உன்னை விடமாட்டேன், ஆனா நான் உன்னை ரொம்ப லவ் யூ அப்படின்ட்டு போவோம். அந்த பொண்ணு அவங்க அண்ணன்ட்டு சொல்லும், என்ன என்னை மேல எவ்வளவு காதலா இருக்காங்கல்ல, என்ன இந்த கேரக்டர் தான் நானு, அந்த மாதிரி மோல்டு பண்ணிருக்கிற கேரக்டர் தான் நீங்க, அதனால எதுக்கு கேட்டுக்கிட்டா. இல்லம்மா, உன்னை வச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றதா எவ்வளவு என்னென்ன வகையில சொல்லிட்டு போறான். அந்த மாதிரி நிலைமை நம்மளுது. சரி, அதனால நம்மள விட்டுருவோம். சரி, நம்மள விட்டுருவோன்றத விட அன்பு எப்பயுமே அனாதையாகாது. நான் வந்து சயின்ஸ் ஃபேர் எல்லாம் போனா இந்த இப்ப சமீப, அதாவது குடியை கெடுக்கும் குடித்தல் மது உடல் நலத்துக்கு டிஸ்க்ளைமர். ஓகே. ஆனா வந்து இந்த நான் சாப்பிட்ட சரக்குகள்ல வந்து இந்த ஜாக் டேனியல் சிறப்பானது. போவேன், அதாவது சயின்ஸ் பேர்ல ஏதாவது ரேட் பார்த்தா எல்லாம் 22 நெக்கர் கார்ட்லயே அது வந்து கொஞ்சம் கம்மியா வரவே வராது, 22 தான் இருக்கும், 27 22 கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன். சரக்கு தீர்ற மாதிரி இருக்கும்போது எங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த உந்து சக்தி அங்கங்க போய் ஏதோ வந்து சொல்லி வருன்ற மாதிரி தம்பி என்ன பண்ணா தப்புன்னு நம்ம தியாகு என்ன பண்ணா டக்குன்னு ஹனி இதை வாங்கி அனுப்பிச்சான். இந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கும், வானத்தை போல. ஏங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கதை, இது வந்து சாக்லேட் போல இருக்கு. இல்ல, அதை வச்சுதான் இந்த கதையே, அதுக்காக தான் சொல்றேன். இது வந்து சாக்லேட்டா இருக்கு, ஹனி டேஸ்ட்ல ஒரு சாக்லேட். அப்புறம் அண்ணன் வந்து எழுதுறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு இது டைரி, எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் டைரி தான், சாதா டைரி எல்லாம் கிடையாது. கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்களே, அவங்க திருடிட்டு போகுன்றத கூட வச்சிருப்பான். எல்லாம் இது இவனுக்கு அமிச்சா அதுங்க திருடி தான் போகுது, அதனால ரைட் ஓகேன்னு அனுப்பிச்சிருக்கலாம். அடுத்தது ஹெல்ப் பண்ணிட்டாங்களா? வேணாமா? சரி, தனக்கு பால் பென், ஒரு பாக்கெட் பால் பென். ஓகே, அதுல எங்களுக்கு 2 பேனா தருவீங்களா? அதுல தருவோம் மேடம், வேணா தானே. எல்லாத்த விட அடுத்ததுதான் ஹைலைட். என்னது? டெரா ஸ்பார்க்லிங் வாட்டர் மேக்கர். தண்ணி ஊத்தினா அதுவே இதுவா பண்ணி அனுப்பிச்சிடும், ஸ்பார்க்லிங் வாட்டரா மாத்திரும். ஆமா, ஓகேவா? தம்பி அனுப்பிச்சான். அதே இது வந்து அதாவது ஒரு இந்த புல்லுக்கு மாங்கே பூசிமாம் அப்படின்னு ஒரு இது வரும்ல, அந்த மாதிரி அந்த ஸ்பார்க்லிங் வாட்டர் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதை நம்ம அப்பப்ப எடுத்து குடிச்சிக்கலாம் கொஞ்சம். அவங்களுக்கு வந்து இந்த என்னது இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம அதையாவது வந்து செய்யலாம், நமக்கான ஒரு வாய்ப்பா அமையும். சரியா? இதுல ஒண்ணு சொல்ல வந்தேன், இந்த வானத்தை போல படம் பார்த்திருக்கீங்களா? சுருட்டு பிடிப்பாப்ல, உடனே இவர் வந்து மீனா கிட்ட காசு கொடுத்து சிகரெட் இருக்காமே அது குடிக்க சொல்லுங்கன்ற மாதிரி குடிக்கிறது ஜாக் டேனியல், அதுல ஹனி என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. சரி, தயிர் சாதம் தான் சாப்பிடுறீங்க, பட் அதுல வந்து இது ஒரு இதுவே இல்லாம ஒரு கதை எடுத்துன்னு வர்றது ஒரு கதை. சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த பையன்கிட்ட அதுக்கு நடுவுல கமெண்ட்டுகளை படிச்சு போயிடலாம் இல்லைங்களா? உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பா சொல்லுங்க. வர்றவங்க எல்லாம் ஹாய் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சொல்றேன். எல்லாம் அமுக்கு நான் மாதிரியே உட்காந்துருக்கோம். ஓகே, இந்த டாபிக்ல யாருமே சொல்ல முடியாது, பட் ஏன்னா டிஜிட்டல் ரெக்கார்டு புருஷங்காரன் நடந்ததை மட்டும் இல்ல, அவங்க புருஷங்காரன் யாராவது பார்த்தாங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் ஆயிடுவாங்கன்றது தான். அதுதான் சார், அதனாலதான் நான் வந்து பாருங்க அவங்களுடைய கருத்துக்களை தான் சொல்றேன். சரி, நடந்ததை சொல்ல ஆனந்தி சர்வேஸ்வரன், சசி கே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. பாமதி, சங்கீதா பாலகுரு, இவங்களும் புது சங்கீதாவா இருக்காங்க. அமுதன், லோகேஸ்வரன், லதா கியூட், ஜோதிலட்சுமி, ஃபாத்திமா, அன்னலட்சுமி, சுஜி ஏ, ஷர்மிளா நாராயணசுவாமி, ஆனந்தி,
இது வேற ஆனந்தி. ஓகேவா? ஆனந்தி, அதுக்கப்புறம் கில் ஷாட், இவங்களும் புதுசா வந்திருக்காங்க. அமுதன்னு, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அர்ச்சனா. அர்ச்சனா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. விஷால் இன்ஃபென்ட், அப்புறம் வந்து ஜெயா, நாகூர்கனி, லதா ஏப்பா, ராஜி, ரம்யா, சித்தார்த்தன் நித்யா, சௌமியா நவீன், ராஜி கார்த்திக், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே வந்து லைக் போட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து சசிகேவும், அமுதன் எப்பவும் போல் அவரோட ஹாய் வே ஆஃப் டெல்லிங் ஹாய் இருக்கு இல்லையா, கந்தர்வ குரலோன் ஜாக்கி, அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லதா அவங்களோட வே ஆஃப் டெல்லிங் வந்து ஹாய் ஸ்வீட் சுதா மேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து சசி சொல்லியிருக்காங்க, அண்ணாவோட ஆர்மி அவங்க. ஐ எம் கிளாட் இட் இஸ் நாட் 56 inches அப்படின்னு போட்டு சிரிச்சு வச்சிருக்காங்க. இன்ச்சஸ் பற்றி பேசாதீங்க என்னது. ஓகே, என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, அந்த பீலேவா அந்த படம் வந்து என்னன்னா பயோகிராஃபி ஆஃப் வந்து ஜோதிராவ் பியூலே அண்ட் சாவித்ரிபாய் பியூலே, அவங்க 2 பேரோட. அவர் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்த அன்டச்சபிலிட்டியை வந்து போக்குனதுல இருந்து, கேஸ்ட் சிஸ்டம்ல இருந்து அவருடைய பங்களிப்பு வந்து நிறைய இருந்திருக்கு. முக்கியமாக விமனை படிக்க வச்சதுலயும் வந்து அந்த அப்ரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்ரெஸ்ட் கேஸ்ட் பீப்புளை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுலயும் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் நிறைய பங்காற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும். பட் நாம வந்து விமன் எஜுகேஷன்ல பயோனியர்ஸ் தமிழ்ல சவுத்துல அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அர்ச்சனா நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். விஷால் சொல்லியிருக்காப்ல, வணக்கம், மை டேக் ஆன் செக்ஸுவல் அபியூஸ் ஆர் அசால்ட் இஸ் தட் அவர் சொசைட்டி இன்க்ளூடிங் விமன் டேக் இட் அஸ் an attack on virginity, scaredness, அந்த சேக்கர்ட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, ரேதர் அஸ் பிசிக்கல் அசால்ட், ஹர்ட் ஆன் another human அப்படிங்கறத வந்து இன்னுமே எடுத்துக்கிறதுல. பட் அப்படிதான் வளர்க்கப்படுறோம் இல்லையா, அது ஒரு விஷயம் இருக்கு. இங்கேயும் பெண்களுடைய உறுப்புகளை வைத்துதான் மற்ற அவங்களுடைய நடத்தைகளை வைத்து ப்ராஸ்டியூட் ஓர் அது இதுன்னு இங்கேயும் அந்த மாதிரியான பெயர்கள்லாம் உண்டு. இங்கேயும் அந்த மாதிரியான ஆண்கள் வந்து எங்கெல்லாம் கோல வச்சிருக்காங்க எல்லாத்தையும் இது உண்டுன்ற இது வந்து எப்பயுமே இருக்கிறது தான். அது எல்லா நாடு, வளர்ந்த நாடு, கீழ நாடு, எல்லா நாட்டிலையும் இருக்கும். ஆனால் என்ன நம்ம ஊரில் வந்து இன்னும் வளராமே இருக்கும். அவன் பேசுவான், கொல்லுவான், எல்லாம் இருக்குது. ஆனால் பிரிஞ்சு போனவங்கள தொந்தரவே பண்ண மாட்டான். பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டான். பொண்டாட்டி பிள்ளைங்க கூட்டாங்கன்னா நான் அங்கே வந்து இன்னைக்கு இதுக்கு வரேன், ஹாலிடேஸ்க்கு வந்து நான் வந்து பையனு கூட நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வா அப்படின்ற மாதிரியான அந்த புரிதல்கள் அவங்களுக்கு உண்டு எப்பயுமே. கரெக்ட். இப்போ இந்த காஸ்டவேல இவன் செத்துட்டான்டுவாங்க, அவன் வருவான், வந்தவனால மற்றவங்களாம் என்ன பண்ணுவான், உனக்காக தாண்டி நான் இவ்வளோ நாள் உயிரை பிடிச்சி வந்தேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி புள்ள குத்து வச்சிருக்கேன், அறிவு கிட்ட நாய் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்பான் இல்லையா, அவன் கேட்கவே மாட்டான், நல்லா 2 போயிடுவான். அவன் மனசு தாங்க முடியாது, மழையில் நின்று கிஸ் பண்ணிட்டு கிளம்பி போவான். அதுதான் இது சூழல். இந்த ரைட், அவ வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, இருக்கு இந்த மென்டாலிட்டி எல்லாருக்கும். எனக்கே அது உண்டு. நமக்கான பெண், நம்ம மட்டுமே நேசிக்கணும், நம்மளை மட்டுமே கொண்டாடணும், நம்மளை தவிர வேற யாரோடையும் பேசக்கூடாது, பழக்கக்கூடாது, இதெல்லாமே இருந்தது தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுறோம். நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் படிச்சு கிடிச்சு தான் வந்து மாறி இருக்கோம். இன்னும் மாறினானா தெரியல, எனக்கு தெரியல. சப்கான்சியஸ்ல சம்டைம்ஸ் வரும் அது, அப்புறம் தலையில தட்டி அனுப்பணும், இந்த மாதிரி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. ஆனால் இதுலேருந்து மாறணும்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல வரேன். அதுதான் நான் ஃபர்ஸ்டே வந்து டிக்ளேர் பண்ணதுக்காக சொன்னேன். நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும். நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம் இல்லையா, எங்களுக்கு பெருசாக கஷ்டம் கிடையாது, எங்கள் கல்யாணங்கள்ல பெருசாக கஷ்டம் கிடையாது. ஆனால் வேற எல்லா கல்யாணங்களும் அப்படி முடியறது கிடையாது. எல்லா கல்யாணத்துலையும் பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. ஒரு விஷயமும் இருக்கு. இவ்வளோ பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு பெண் வந்து அவங்க நிறைய விஷயங்களை யோசிக்கும் பொழுது அந்த டிசிஷன் எடுக்கிறப்ப தெரியல, ஒரு பெண்ணுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி வளர்க்கப்படுற ஆண்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வீட்லயே வளர்க்கிற பெண்கள் எப்படின்னா, உடனேவே வந்து பையன் பெரிய ஆளாயிருவான், பொண்ணுங்க வந்து கம்மியான ஒரு பார்வையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணை பெற்ற அம்மாக்கள் வேற, பையனை பெற்ற அம்மாக்களை பற்றி நான் சொல்றேன். பையன் தான் அப்படியே சூப்பர், பையனை பெற்றுட்டாலே வேற மாதிரி, பொண்ணுங்க எல்லாம் உடனேவே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸும் சரி, அவங்களே அந்த டிபெண்டன்சிலையும் சரி, ஒரு பக்கமாக தன்னை வந்து குறைச்சி லைஃபை லீட் பண்றதுல எல்லா இடத்துலயுமே அவனை முன்னிலைப்படுத்தியே வளர்க்குறாங்களே தவிர்த்து, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி தோணும், இப்படிதான் நான் இனி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து கேட்டாங்க ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல, அந்த பையனுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்க பையன் வேலை பார்க்கல, என்ன கல்யாணம் பண்ணி, அவன் பொண்ணு வந்தா நான் சோறு போட போறேன், என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான்ல, அவன் வாழ்க்கை கொடுக்குறான்ல ஒரு பிள்ளைக்கு, அதை விட என்னமா வேணும் அப்படின்னாங்க. நீ அதெல்லாம் வேலைக்கு போகணும்னு இல்லப்பா அப்படின்னாங்க. என் முன்னாடியே அந்த பையன்ட்டு இது மாதிரி பேச, நான் சொல்லி சத்தியமா உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு நான் பயம் வச்சிட்டீங்களா?
சரி இல்ல சொன்னேன். ஃபேக்ட் சொல்லிட்டீங்களான்னு. ஆமா, அது என்ன, அது எப்படி, அது நான் சொன்னா அது ஃபேக்ட் ஆகுது, நீங்க சொன்னா அது வாய வைக்கிறதாவது? சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. மாத்தி சொல்றேன். நான் சொன்னா வாய வைக்கிறது, நீங்க சொன்னா ஃபேக்ட் ஆகுது, அது என்னது அதுன்னு கேக்குறேன். அதானே. சரி, அதனால நான் போய் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னேன், இது இத மாதிரியான மனநிலையிலும் வளர்க்கிறவங்க இருக்காங்கன்ற அது. அண்ட் கூட இருக்கிற நண்பர்கள் முக்கியமாக இதுல இன்னொரு பங்கு வகிக்கிறவங்க வந்து கூட இருக்கிற நண்பர்கள். அவனுக்கு ஏத்தி விடுறதும் இருக்கு. அது எப்படி அவ மச்சான் உன்னை விட்டு போவாவ, அவன் எப்படி அவ வந்து கல்யாணம் பண்ணுவா உன்ன, நீ போய் வந்து இது ஒரு ஒரு குரூப் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியல அது எந்த அளவிற்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஒருத்தர் நம்மளை வேண்டான்னு சொன்னவங்களை அவங்கள அது ஏன் அந்த தாட் ப்ராசஸ் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டல, உனக்கு எழுத்தாப்புல நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிறதோ, நீ வந்து ஏங்கணும், ஐயோ இவனை கல்யாணம் பண்ணாம போயிட்டோமே நம்ம அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்து வரணுமே அப்படிங்கிறது உங்களுக்கு தோணாத? அது என்னது இப்படிதான் தோணுது தெரியல எனக்கு அதை விட இன்னொரு விஷயமா நான் இதை யோசிச்சேன் ஜாக்கி. இப்போ நீங்க சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, ஓகே. ஒருவேளை அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைஃப் லாங் அந்த பொண்ணுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு பெரிய வலி. அது என்ன விட்டுட்டு போனல, நீ எப்படி நல்லா இருக்கலாம்? அதுதாங்க நான் ப்ராமிஸ் பண்ணிருப்பல்ல, எனக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருப்பல்ல, என்னை ஈஸியா போட்டு விட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம். இப்ப எடுத்தது இவனும் அதே மாதிரிதான் பண்ண போறான். அதேதான், இவனும் இன்னொரு கல்யாணம் பண்ண போறான், இவனும் புள்ள பத்துக்கு போறான், இவனும் அதே ப்ராமிசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல்கள். அதனாலதான் இங்க அந்த டேட் மாதிரி விஷயங்கள் காமன் ஆகும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு போது மதிப்பு வரும். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய விஷயம் மைண்ட் செட்ல போவோம். இருக்கலாம், இங்கேயும் சைக்கோக்கள் இருக்கானுங்க, இங்கேயும் வந்து ஸ்டாக்கிங் பண்றவன் இருக்கிறான், இங்கேயும் வந்து வெளியே சொல்லாம விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம இல்லைன்னா சொல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நிராகரிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த பர்சியூம்டு இன்னோசென்ட்ல ஒரு வக்கீல் வந்து ஒரு பொண்ணை வந்து பயங்கரமா எதிர்ப்பான். என்னடா படிச்சவன் தான், என்னடா எதிர்க்கன்னா ஒன்றும் இல்லை, அவனை நிராகரிச்சு அந்த பொண்ணு. அவனை பார்த்தா பிடிக்கல, அவன் கூட என்னால் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னோ, ஒரு ஹக்குக்கு போவான், அது நகரும், அவன் ஹக் பண்ண போவான், அது நகரும். இதுக்கு வச்சு உங்க மேல வைக்கிறேன், நீ போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவன் நடந்துக்குவான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்க இதெல்லாம் சாதாரணம் தானே நீங்க நினைப்பீங்க, ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன்றேன். புரியுது, அண்டர்ஸ்டுட். ஆக நீங்க வந்து வளர்ந்த நாட்டிலும் இப்படியான பிரச்சனைகள், ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. கூடுமானவரை கொஞ்சம் ஒரு அளவுக்கு டீசென்சி பார்ப்பாங்க, வெளிப்படுத்துவாங்க. தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட். எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.